அடுத்த பிறவியில விவசாய குடும்பத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் 2 கட்சிகள் தாவேகாவிற்கு எதிராக சதி செய்து வருவதாகவும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில கடுமையாகவும் பேசியிருக்கிறாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விஜய் அவர்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையும் வழங்கி வராரு. அந்த வகையில் தான் தஞ்சையில கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. அதுல பங்கேற்ற விஜய் அவர்கள் பேசும் பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசில் போடுவது தாவேகாவா தான் இருக்கும். அதே போல வீட்டுக்கு வீடு விஜய் இருப்பது இந்த தேர்தலில் 100 மடங்கு நிரூபிக்க போவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் விவசாய குடும்பத்தில் தான் பிறக்க வேண்டும் என்றும், விவசாயத்தை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியாவிட்டாலும் கூட விவசாயிகள் படக்கூடிய கஷ்டங்கள் எனக்கு நன்றாகவே தெரியும் என்று கட்சி நிர்வாகியின் மத்தியில உருக்கமாகவும் பேசியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் அரசியல வந்துவிட்டால் நம்ம பிழப்பு என்னாகுமோ என்பதற்காக 2 கட்சிகளுமே தாவேகாவிற்கு எதிராக சதி தீட்டி வருவதாகவும் அவர் கடுமையாகவும் விமர்சித்து பேசியிருக்கிறாரு. விஜய் ஒன்னால் நீங்க முடக்கிடலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்களை முடக்க முடியாது என்றும் பேசியிருக்கிறாரு. அதே போல 2வது முறையாக ஆட்சி பிடித்தது என்பது திமுக சரித்திரத்திலேயே கிடையாது என்றும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறாரு. கடல் விவசாயிகளான மீனவர்களுக்கு பிரச்சனை என்றால் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தூங்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த மத்திய அரசிற்கு உணர்வு பூர்வமான அழுத்தத்தை தர வேண்டும். அடுத்த முறை நம்ம ஆட்சியில மீனவர்களுக்கு பக்காவான பாதுகாப்பு இருக்கும் என்று விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சானது விஜய் ரசிகர் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட பொதுமக்களாகிய இந்த அரசியல் பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணிடுங்க.